தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஈரானுக்கு இதுவரையும் காட்டாத அடியே நாங்கள் இனிமேல் காட்ட போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா அவங்க சமாதானத்துக்கு ஓடி வர போகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், கடைசி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். திங்கக்கிழமைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலும் களமிறங்க போகிறாங்க. இது பெரிய பிரச்சனையாக வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த போர் அப்படிங்கிறது கரெக்டாக ரமலான் சமயத்தில் ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 நோம்பு சமயத்தில் ஆரம்பிச்சு அந்த போர் ஒரு 40 நாள் கண்டினியூவாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 41 நாள் கழிச்சு ஒரு சமாதானம் 15 நாள் நாங்கள் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 15 நாளை என்ன பண்ணாங்க, மறுபடியும் 1 மாசம்னு தள்ளினாங்க. அப்படியே தள்ளி சமாதானம் வரவே இல்லை. ஆனால் நாளை மட்டும் ஒரு 3 மாசத்துக்கு பக்கம் தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் தடவை அமெரிக்காவும் இஸ்ரேலும் அட்டாக் பண்ணாங்க ஈரான் மேல. ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்தாங்க. ஆனா 2வது தடவை இஸ்ரேலை விட்டுட்டு நீ இருந்துக்கோ, நான் போய் அட்டாக் பண்றேன், திருப்பி அவங்க ஒன்னு அடிக்க முடியாது, என்ன மட்டும் தான் அடிக்க முடியும், நான் தானே சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்படியே அலேக்கா இஸ்ரேலை கழட்டி விட்டு போட்டு தான் மட்டும் போய் என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சு வச்சாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 14 நாள் ஈரான் வச்சு வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. வெளுத்து விட்டு இதுக்கு மேல நீங்க எங்களுடைய ரூட்லயே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அடிச்சுட்டு, சமாதானம்னா ஹார்மோஸ் எங்க பக்கம் தான் இருக்கும் அப்படிங்கறத குடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் அமெரிக்கா நாங்க சமாதானத்துக்கு போறோம், இனி 15 நாளைக்கு போர் இல்லைன்னு சொன்னாங்க. சொன்னதுதான் பாக்கி. ஆனா சொல்லி 2வது நாள்ல இருந்தே மறுபடியும் இப்ப போன வாரத்துல இருந்து தாக்குதல் நடக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்த இஸ்ரேலு இப்ப மறுபடியும் என்ட்ரி கொடுக்க போறாங்க. இஸ்ரேல் ஏதாவது அதை பத்தி அறிவிப்பு கொடுத்தாங்களான்னு கேட்டா இஸ்ரேல் நேரடியாக எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல. ஆனா ட்ரம்ப் செய்யக்கூடிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இஸ்ரேலை உள்ள கொண்டு வர மாதிரி தான் தெரியுது. இஸ்ரேலும் உள்ள என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக எல்லா பக்கம் இருக்கிற எம்பசி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப வெளியேற சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய எம்பசியை மத்திய கிழக்குல இருந்து வெளியேற சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே அது ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு விஷயம்தான். போர் எங்கேயோ ஒரு உச்சத்தை தொட போகுதுன்னு தான் அர்த்தம். இந்த ஒரு அறிவிப்பே போதும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை காட்டுறதுக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த மக்கள் மத்திய கிழக்குல இருந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கோங்க, அது எந்த நாட்டுல நீங்க இருந்தாலும் சரி அப்படின்னாங்க. ஆரம்பத்துல போர் வந்த போது வெளியே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்ப வந்தவங்க வந்திருப்பாங்க, வராதவங்க அங்கங்க இருந்திருப்பாங்க. சவுதி, யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, ஜோர்டானு, இன்னும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் முதல் கொண்டு அப்படிதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எம்பசியில இருக்கவங்க வெளியே வராதிங்கன்னாங்க. அதுக்கப்புறம் எம்பசியில இருந்தே வெளியே வந்துருங்க, யாருமே இருக்காதீங்கிறாங்க. அப்ப அமெரிக்காவுடைய தூதரகத்தவே என்ன பண்றாங்க, இவங்க மொத்தமா காலி பண்றாங்கன்னா பெரிய தாக்குதலை ஈரான் மேல எடுக்க போறாங்கன்னு அர்த்தம். ஈரான் இந்த எம்பசி எல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா எம்பசி சேர்த்தி தான் சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இஸ்ரேலையும் இவங்க என்ன பண்ண போறாங்க, உள்ள கொண்டு விட போறாங்க. இஸ்ரேல் அடிச்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் நாட்டின் மீது ஈரானும் தாக்குதல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பா அமெரிக்காவுடைய எம்பசி அடிவாங்கறதுனால முன்கூட்டியே அதையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அது போர்க்கால அடிப்படையில விமானத்தை அனுப்புறேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. போர்க்கால அடிப்படையில விமானத்தை அனுப்புறாங்க அப்படின்றாவே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ். ஒரு நீண்ட போர் இருக்கும் அப்படின்னா மட்டும் தான் இப்படி பண்ணுவாங்க. சும்மா 1 நாள் 2 நாள் தாக்குதலுக்குலாம் இப்படி பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் எதுவும் சொல்லல, ஆனா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே 40 நாள் அடிச்சோம். அப்பவும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் புத்தி வரல. மறுபடியும் அமெரிக்கா 15 நாள் அடி வாங்குச்சு. அப்போ கூட நம்மள்ட்ட ஆயுதம் இருக்குது அப்படிங்கறதை புரிஞ்சுக்கல அப்படின்னா இவங்களுக்கு தான் நஷ்டம். வாங்க, நாங்க இஸ்ரேலுக்கும் சேர்ந்து இந்த தடவை பாடத்தை புகட்டுறோம், இஸ்ரேல் உள்ள வர போறாங்க அப்படிங்கிறது நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த தடவை ஈரான் கொடுத்த மிரட்டல் எல்லாம் அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, இஸ்ரேலுக்கும் சேர்ந்தே கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் அமெரிக்கான்னு சேர்த்தி தான் சொல்றாங்க. நேத்துல இருந்தே இப்படிதான் அறிவிப்பு வந்துட்டு இருக்கு. அது பெசக்சியானவர்களே இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈரானுடைய ஜனாதிபதியே சொல்லிட்டாரு, இஸ்ரேலுக்கும் நாங்க பாடம் புகட்டுவோம், அமெரிக்காவுக்கும் பாடம் புகட்டுவோம், உங்களுக்கு எங்கள்கிட்ட ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறது இன்னுமா நீங்க பாடமா கத்துக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அவர் சொல்லி வச்சிருக்காரு. இன்னும் எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்ட போறோம், அதாவது நம்மளுடைய அடுத்த முன்னேற்றத்தை நம்ம கொண்டு போகக்கூடிய
காலம் வந்துருச்சு. இனி ஈரான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரியா வரணும். அதுக்கு இந்த போர் அவசியம். இப்ப நம்மளுடைய ஆர்மி ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நாங்க காட்ட போறோம். எங்களுடைய தரைப்படை, வான்படை, இன்னும் கப்பற்படை அவங்களுடைய வலிமையை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, வான் பண்ணிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது இவங்க ஒட்டுமொத்தமா தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்கன்ட்டு. எப்ப ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சோ அப்ப இருந்தே அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, IRGCயும் சரி சமாதானத்துக்கு ரெடியே இல்லை. அதுவரை ஏதோ ஒரு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் அந்த அடக்கம் வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இறந்தவங்களுடைய அந்த இது மறுபடியும் அப்பதான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப வந்து ஒரு எமோஷனலா இது நம்ம பழி தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது சமாதானத்துக்குலாம் போகாது, ஆர்மோஸ் எங்க கையில தான் இருக்குன்னு இன்னைக்கு கூட அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து நாங்க தான் கையில வச்சிருக்கோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கத்தாருடைய கப்பல் ஈரானை தாண்டி ஆர்மோஸ் பக்கம் வரும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் வந்து மாட்டோம், நீங்க திரும்பி போங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே முந்தானேத்து வந்து ஈரான்கிட்ட வந்து கப்பம் கட்டிட்டு அதை கடந்து போகும்போது அமெரிக்கா வந்து யாரை கேட்டு அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு வந்த ஆர்மோஸ் எங்க கண்ட்ரோல்ல இருக்குது, நீ கிளம்பி போன்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சு விட்டாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா கத்தாருடைய கப்பல் ஈரான்கிட்ட பர்மிஷன் கேட்டு கடந்தா அமெரிக்காவும், அமெரிக்காட்ட பர்மிஷன் கேட்டு கடந்தா ஈரானும் மாத்தி மாத்தி அமுச்சு விட்டதுல கத்தாருடைய கப்பல் இன்னும் வந்து அந்த கடலை கடந்ததா வந்து பாடில்ல. மாத்தி என்ன பண்றாங்க, திருப்பி அமுச்சு விட்டுறாங்க. அத்தனைக்கும் மத்தியஸ்தனம் பண்ற நாடுன்னு தான் பேரு. அதுக்கே இந்த நிலைமைனா மத்த நாடுகளெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த அளவுக்கு மோசமா தான் இருந்துட்டு இருக்கு. இதுல வேற அமெரிக்காவுடைய கப்பலவே வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேத்தே வந்து தகவல்லாம் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்பவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்க இருக்கக்கூடிய ஜோர்டானு, குவைத்துல எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களோ அந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இதை நிறைய பேர் வந்து தாக்குதல் செய்யறதுக்கான ஏற்பாடுங்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா இது தாக்குதல் செய்யறதுக்கான ஏற்பாடு கிடையாது, அடுத்து ஈரான் அடிக்கிறத தடுக்கிறதுக்கான ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, இது வந்து போர் வந்து நிச்சயமா வரப்போகுது. இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள்லயே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டாக்கை எடுக்க போறாங்க. ஆனா இஸ்ரேல் எதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் தான் மாத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா போர் விமானங்கள், இன்னும் வந்து ஆயுதம் வந்து இறங்குறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. எம்பசி முதல் கொண்டு தகவல்லாம் வந்தனால வந்து இது ஒரு கிரிட்டிக்கலான டைமா தான் போயிட்டு இருக்கு. எந்த நேரம் வேணா திடீர்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் உங்களை நோக்கி வரும். அநேகமா நைட் நேரத்துல இல்ல விடிய காலையில் தான் அடிப்பாங்க. நாளை காலையில் எந்திரிக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான செய்திகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கடைசியா இந்த அரபு நாடுகள்லாம் இருக்காங்களே அவங்களுடைய மனநிலையில எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன்னா அடுத்து அமெரிக்கா அடிச்சா நாங்க வந்து மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா ஆயில் ஃபெசிலிட்டிஸையும் அழிக்க போறோம்னு ஈரான் அறிவிச்சிட்டாங்க. அடிக்கிறது என்னமோ அமெரிக்கா தான், ஆனா அமெரிக்கா அடிச்சா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்க ஃபர்ஸ்ட் கை வைப்போம்னு சொன்னது அமெரிக்காவுக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான். அழிச்சு விடுங்க, அதெல்லாம் அழிச்சு விட்டாதானே நாங்க வெனிசுலால பிடிச்சி வச்ச ஆயில நாங்க விற்க முடியும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. இந்த ஹார்மோஸ் மூடினதுல இருந்து அதிக ஆயில சப்ளை பண்ணது அமெரிக்கா தான். அப்ப அமெரிக்காவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆயில அழிஞ்சா சந்தோஷம். அதனால அரபு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த தடவை கண்டிப்பா நம்மளை அடிப்பான், அமெரிக்காவுக்கு அதுல சந்தோஷம் வேற, இவன் வேற போருக்கு வராங்கும் போது இந்த தடவை நம்ம சம்பந்தமே இல்லாம போதுங்கிற அளவுக்கு அடி வாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க வயிற்றுலதான் புளிய கரைச்சிட்டு இருக்கு. ஆனா ஈரான் சொல்ற காரணம்னா என்னன்னா, நீ ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற அமெரிக்க தளங்களை காலி பண்ண வச்சிரு, இல்லைன்னா நான் உன்னதான் அடிப்பேன் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. இதுல நியாயம் இருக்கோ இல்ல நியாயம் இல்லையோ, லாஜிக்கா கரெக்டா இருக்கோ இல்லையோ, இது அமெரிக்க தளத்துக்கும் அடி உண்டு, எம்பசிக்கும் அடி உண்டு, மூணாவதா பாத்தீங்கன்னா அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆயில் ஃபெசிலிட்டிஸ்க்கும் அடி உண்டு. அந்தந்த நாட்டுக்குமே இது ஒரு பெரும் நஷ்டமா தான் வந்து பார்க்கப்படுது. அரபு நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விழி பிதுங்கி கிடக்குறாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்ப்போம்.